கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தையும் என்னையும் குறித்து உங்களுக்கு நான் ஒரு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் தேவன் என்னோடு பேசினார். மகனே, என் ஊழியத்தை செய்வாயா என்று கேட்டார். அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை எடுத்து வாசிக்க துவங்கினேன். என் பாவங்களை ஒவ்வொன்றாய் தேவன் உணர்த்தினார். அதுவரை என்னிடம் இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை. அவற்றை எல்லாம் உணர்ந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டேன். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை உணர்ந்து அந்நேரம் எனக்குள் ஒரு பெரிய பாரத்தையும் உந்துதலையும் தேவன் கொடுத்தார். எத்தனையோ ஜனங்கள் இந்த உண்மையான சத்தியம் தெரியாமல் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாகவும் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். இவற்றிற்கு எல்லாம் மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை சொல்லி விழிப்படைய செய்ய வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறியாத மக்களுக்கு அவர் அன்பை காட்டி இரட்சிப்பிற்குள்ளாய் வழிநடத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக ஆதி திருச்சபை எப்படி இருந்ததோ அதுபோல சபை கூடி சகோதரத்துவமாய் பகிர்ந்து கொடுக்கும் பழக்கம் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். தேவையில் இருப்பவோருக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும் என்ற பல நோக்கங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காணாமல் போன இயேசுவின் ஆடுகளை தேடும் ஊழியம். இதை ஒரு ட்ரஸ்டாக ஆரம்பித்திருக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவருடைய பணியை செய்யும் முதல் முயற்சியாய் வேதத்தில் உள்ள சத்தியங்களை சிறு காணொளிகளாய் எடுத்து பதிவிட இருக்கிறோம். பின்வர இருக்கும் காணொளிகளை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடுகிறோம். இந்த முயற்சிக்கு முடிந்த ஆதரவையும் நீங்கள் தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.